அகதீஷாய நமக. ஓம் சிவம் வாழை சித்த திருப்படிகள் போற்றி. மாணிக்க நூல்தனில் யாம் மரகத மலையாய் மகாலட்சுமி நல்வாழ்த்துக்களை சிவமகா வாழை சித்தனுக்கு கோமேதகமாய் கோர்த்து அணிவிக்க வந்தோம் சித்தனே. ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற பெரும் பொக்கிஷம் பெற்ற பொக்கிஷ நாதனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் நீர் பெற்ற அரும் பொக்கிஷமது பெருநிலையாய் ஆங்காங்கு வளர்ந்து கொண்டிருக்க, வளர்கின்ற பெரும் பொக்கிஷமெல்லாம் பிறருக்கு வாரி வழங்கும் அது உயர் ஞானம் என்ற அருள் பொக்கிஷம் என்பதை உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு அருநிலைகள் ஆறுமுகனின் அருநிலைகளையும் ஒரு நிலையாய் கொண்டமர்ந்தவனாய் இருக்க, உம்மை உள்ளுக்குள் கொண்டமர்வோர் யாவருக்குள்ளும் எந்நிலை வந்தபொழுதும் அது உன்னிலையாய் மாறி நிற்கின்ற அருள்நிலைதனை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். கடாரங்களான செல்வம், கணபௌசு செல்வம், அவை அனைத்தும் உயர் கணநாதனாயிருக்கின்ற அவ்வீசனின் நிலைதனை உணர்ந்த பின்பு பெருநிலை இல்லை என்பதை உணர்கின்ற அந்நிலைக்கு அருள் உபதேசமதை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஈசனென்ற நிலை அது இறையாய் அமர்கின்ற அருநிலை. அந்நிலைதனை மிக எளிதாக கற்றுக் கொடுக்க வந்தமர்ந்த ஈசனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். மாலவனின் அருள் வடிவாய் அவனை சுமந்திருக்கின்ற ஆதிசேஷனையும் நூல்காக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஆதிசேஷனவன் அருள் வடிவாய் உம் சிவசபையை பிரதியாக இருக்கின்ற இல் சபைகளிலும் கிளை சபைகளிலும் அவ்வாதிசேஷன் அருகுடைபிடித்து காத்து நிற்கின்ற அருள் வரத்தை இக்கலியுக மாந்தர்களுக்கு கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். சித்தனாய் நீர் இருக்க சிந்தை தெளிவுக்கும் சிவமாய் இருக்கின்ற சித்தனே நீர் உம்முடைய அருள்ஞான உபதேசம் அது சிவ உபதேசமாய் உரைக்கின்ற பொழுது அது எச்சீற்றம் கொண்ட மாந்தர்களையும் நல்சித்த மாந்தர்களாய் மாற்றுகின்ற அருள் வடிவான அச்சரங்களோடு வருகின்ற அருள் உபதேசத்தை உரைக்கின்ற சித்தனே உருவாக்குகின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உருவாக்கலாம், படைக்கலாம், அழிக்கலாம், காக்கலாம், முத்தொழிலும் செய்யலாம், அது முக்கண்ணனின் நிலை எது? அவன் அறிந்த நிலை, அவன் அறிந்து அறியா நிலைதனில் அவன் அமர்கின்ற நிலை எந்நிலை என்பதை ஒருவனுக்கு உணர்த்துகின்ற பொழுது அம்முத்தொழிலும் செய்யலாம், அது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது சிவமகா வாழை சித்தனால் என்ற நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். வாழை சித்தனாய் இருக்க, வாழையின் அறுவடிவாய் இருக்க, நல்நிலைகளை இவ்வையகமதில் கொடுக்க நல் திருவடி கொண்டு வந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். திருவடியாய் அது சிவமகா வாழை சித்தனின் பெருவடியாய் இவ்வையகமதை மாற்றுகின்ற வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நல்லடியாய் நீ செய்து கொண்டிருக்க, உம்முடைய உபதேசங்கள் யாவும் இவ்வையகமதில் உம்மை இயல்பிலும் சூட்சமத்திலும் கண்டு கொண்டிருக்கின்ற மாந்தர்களுக்கும் சூட்சமமாயிருக்கின்ற தேவர்களுக்கும் இவ்வருள் உரைகள் உபதேசமாக அவர்களும் சூட்சமமாய் வந்தமர்ந்து கேட்டு கொண்டு செல்கின்ற அருள் வரத்தை இக்கலியுகத்தில் தேவர்களுக்கும் உலகத்தாருக்கும் கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். செல்வம் அது எது? செல்வத்தின் பொருள் என்ன? ஆதியில் என்ன இங்கு இருக்கின்ற தங்கம் இருந்ததா, வெள்ளி இருந்ததா, அல்லது வைதூரியங்கள் நவ ரத்தினங்கள் தான் இருந்ததா, அல்லதேல் உணவு பசிதனை போக்குகின்ற நவதானியம்தான் இருந்ததா? இதில் எச்செல்வம் இருந்தது? ஆதியில் ஒரு செல்வம் அது சிவமென்ற வாழையின் வடிவாய் இருந்த அருள் செல்வம், அவள் கொடுத்த ஒளியே பெரும் செல்வம். அவ்வொளிக்கு நல் உயிராய் அவ்வொளியே பல உயிர்களாய் பிரிந்து அண்ட பிரம்மாண்ட சிவம்
பல்வேறு சிவன், பல்வேறு பிரம்மன், பல்வேறு விஷ்ணுவாய், பல்வேறு மகாலட்சுமியாய் எல்லாம் அவை மாறி நின்று அவையே இன்று இக்கலியுகமதில் மாய நிலையாய் வந்தமர்ந்திருக்கின்றன. இந்நிலைதனை எடுத்து உணர்ந்து ஒவ்வொருவனும் வளமருகின்ற பொழுது அருள்நிலையாய் உயர் ஞானமுதை கிடைக்கச் செய்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். மாய நிலையில் உழன்ற பொழுதும் மாய என்பதெல்லாம் இக்கலியுக மண்ணில் யாம் வாழ்வதற்கு மேற்கொள்கின்ற ஒரு நிலையே அன்றி அவை ஏதும் பெருநிலை அல்ல என்பதை சூட்சமமாய் உணர்ந்து இயல்பு நிலை பணிதனை மேற்கொண்டு உயர் ஞானத்தையும் உள்ளூர ஏற்று நின்று அந்நிலைக்கு தம்மை தயார் செய்கின்ற மாந்தர்களை உம்மிடம் வரச் செய்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு வருகின்ற மாந்தர்கள் உயர் ஞானத்தை அடைய வேண்டும். இவ்வுலகம் மாயையிலிருந்து யாம் விடுபட வேண்டும். ஆனால் நீர் உரைப்பது மாயையில் உழன்று கொண்டு அம்மாயையிலிருந்து விலகியிருங்கள் என்ற உயர்நிலை. அந்நிலைதனை கற்பது சற்று கடினமாக இருந்த பொழுதும் அந்நிலையும் மிக எளிதாக கற்பிக்கப்படும் முன்னால் அவர்களும் கற்றுக்கொள்ளப்படுவார்கள். கற்றுக்கொண்ட பின்பு அவர்களும் சிவமாய் இவ்வையகமதில் வாழும் ஜடம் கொண்டு இருந்த பொழுதும் அச்சடையனாய் அவர்களும் வாழ்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். முக்கண்ணனின் வடிவாய் வந்தவன் உமக்கும் முக்கண்ணது இருக்க மூன்றாம் கண் நெற்றிதனில் சூட்சமமாய் அமர்ந்திருக்க அதனை காண்போர்கள் பெரும் பாக்கியவானாய் அமர்ந்திருக்க அருள் ஆற்றலின் மூலம் வருகின்ற ஒளி அம்மூன்றாம் கண்ணின் மூலம் வருகின்ற உயர்ஞான ஒளி அது சூட்சம ஒளி. சூட்சமமாய் இருக்கின்ற நூல் உள்ளுக்குள் செல்கின்ற பொழுது காண்கின்ற அருள் ஒளி. அவ்வொளி அதை பெற்ற மாந்தர்கள் யாவரும் பேறு பெற்றவர்களாய் இவ்வையகமதில் வலம் வருகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். முக்கண்ணன் என்றால் அது என்ன நிலை? மூன்றாம் கண் என்ற நிலைதனை சிவன் கொண்டிருக்கின்றார். சிவமகா வாழி சித்தன் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு இல்லையா என்று இக்கலியுக மாந்தர்கள் வேண்டிக் கொண்டிருக்க மூன்றாம் கண் என்பது சூட்சமமாய் இருக்கின்ற கண். அக்கண்தனை எவர் வேண்டுமானாலும் சூடிக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு தம்மை சூழ்ந்திருக்கின்ற நிலைதனில் இருக்கின்ற மாய நிலைதனை தம்மை விட்டு அகற்றி தமக்குள் பிரபஞ்ச ஆற்றல்களை உள்ளுக்குள் சுழல செய்கின்ற பொழுது அச்சூட்சம கண்ணாய் நெற்றி கண்ணது தோன்றி நிற்கும். அதை இயல்பு நிலையிலும் நெற்றி கண்ணாய் கொண்டு வர வேண்டுமானால் உருவமும் மாறி நிற்க வேண்டும். உருவமும் எந்நேரத்திலும் எவ்வுருவமாகவும் மாற்றுகின்ற அருள் கலையையும் அச்சூட்சம நெற்றி கண் அது கற்றுக் கொடுக்கும். அவ்வாறு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது இயல்பு நிலையிலும் மூன்றாம் கண்தனை ஒருவன் சுமந்து செல்லலாம். காண்போர்களுக்கு முக்கண்ணும் அவன் நெத்தியில் இருப்பதையும் காணும் அரும் வடிவை எவர் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு இப்பிரபஞ்ச இயக்கத்தை ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனை கற்பிக்க அப்பிரபஞ்சம்தான் வர வேண்டும். எனவே அப்பிரபஞ்சமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழி சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு பிரபஞ்சமாயிருந்து இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சூட்சங்களையும் இப்பிரபஞ்சம் தோன்றிய சூட்சமும் இதனின் ஆதியும் அந்தத்தையும் அறிகின்ற அருள்ஞான சூட்சத்தை மிக எளிதாக சூட்சமன் ஆடிகொண்டு உணர்த்துகின்ற சிவசூட்சம நூலோனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல்லலையாய் ஏகாதசி நாளது நெருங்கி வர உம்மை நெருங்கி இருப்போர் யாவரும் மிக அதிகமாய் உம்மை சூட்சமத்தில் நெருங்கி நிற்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அருள்நிலை, தவநிலை, சிவநிலை அவை அனைத்தும் ஒருவருக்கு ஒரு நிலையாய் கிடைக்கும். அது சரணாகதி என்ற பெருநிலை. அச்சரணாகதிக்கே சலனமது வருகின்ற பொழுது எந்நிலை செய்வது அந்நிலைக்கு காரணம் எந்நிலை என்பதை உணர்ந்து வேறறுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று